வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் கோல்டன் ஸ்டோரீஸ்க்கு உங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீணாய் போன என் மகனே. இளமையில் எத்தனை கொடுமைகளை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். உடம்பில் இருக்கும் வலு மனதையும் தேற்றிவிடும். உடல் வலுவும் இல்லாமல் வயோதிகத்தில் வரும் துன்பம் போல கொடுமையான விஷயம் ஒன்றுமில்லை. ஆனால் என்ன செய்வது? பலரது வாழ்வில் வயோதிகத்தில்தான் பலமான சோதனைகள் வருகிறது. அதை தாண்டி வருவது என்பது கிட்டத்தட்ட மறுஜென்மம் போலத்தான். கேண்டீனின் முன்புறம் மரத்தடியில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார் சங்கரன். இன்று சற்று விரைவாகவே வேலைகள் முடிந்துவிட்டது. சங்கரனும் அவருடைய அக்கா மகன் ஷியாமும் நேற்று ஒரு பெரிய ஆர்டரை கனடாவுக்கு அனுப்பினார்கள். அதற்கே நேற்றைய பொழுது முழுவதும் சரியாகிவிட்டது. கனடா என்ற வார்த்தை சங்கரன் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அவருடைய அக்கா அகிலா எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். தம்பி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு தூங்கவே 12 ஆயிடுச்சுல்ல. இப்போ ஏன் 4 மணிக்கெல்லாம் எழுந்து பைய தூக்கிட்டு கிளம்புற? கையில தான் நிறைய ஆர்டர் இருக்கே, இனி இதை விட்டுடக்கூடாதா? அதிகாலையில் எழுந்திருச்சு இப்படி சுமையை தூக்கிட்டு ஓடணுமா? தம்பிக்காக வருந்தினாள் சங்கரனின் அக்கா அகிலா. என்னோட மறுவாழ்க்கை ஆரம்பிச்ச இடம், அதை எப்படி விட முடியும்? சீக்கிரமே கொடுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கிளம்புறேன் அக்கா. பையுடன் கிளம்பி விட்டார். இதுதான் கடைசி இடம். பை மொத்தமும் காலியாகிவிட்டது. அது ஒரு மிக பெரும் அரசு பள்ளியின் மைதானம். தினமும் காலை 5 மணியிலிருந்தே ஏராளமானோர் வாக்கிங், ஜாகிங் மற்றும் விளையாட்டு பயிற்சி செய்து கொண்டிருப்பர். 6 60 வரை என்பது போல எல்லா வயதினரும் அங்கே இருப்பார்கள். அவர்களில் நிறைய பெண்களும் சிறுமிகளும் கூட உண்டு. அந்த பள்ளிக்குள் ஒரு சின்ன கேண்டீன் இருக்கிறது. அது அந்த பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுவதை விட காலையில் மைதானத்துக்கு வருபவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். என்ன தாத்தா, எப்போதும் உடனே கிளம்பிடுவீங்க என்று உட்கார்ந்து விட்டீர்களே? கேட்டுக்கொண்டே கேண்டீனில் இருந்த சிறுவயது பையன் சங்கரன் கொண்டு வந்த பொருட்களை பாட்டில்களில் அடிக்க கொண்டிருந்தான். சங்கரன் அவனை பார்த்து ஒரு இதமான புன்னகையை பதிலாக கொடுத்தார். புன்னகை என்பது தொற்று வியாதி. பதில் வரவில்லை என்றாலும் சங்கரனிடமிருந்து வந்த புன்னகை அந்த இளைஞனின் உதடுகளிலும் ஒட்டி கொண்டது. அவருடைய மனம் பேசிக்கொண்டிருந்ததால் உதடுகள் எதுவும் பேசவில்லை. அதிலும் அவர் கண்முன்னே நடந்து கொண்டிருந்ததை பார்த்தவரின் மனது பல எண்ணங்களை உள்ளிருந்து வெளிக்கொணர்ந்தது. 7 அல்லது 8 வயது இருக்கும் அந்த சிறுவனுக்கு. டாடி, எனக்கு கால் வலிக்குது, வீட்டுக்கு போலாம் வா. அப்பாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். அவனுடைய அப்பா பதிலே சொல்லாமல் சிரித்து கொண்டே பையனை கையில் தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். சினுங்கி கொண்டிருந்த அந்த சிறுவனின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. வீட்டுக்கு போலாம் டாடி என்ற நச்சரிப்பு காணாமல் போயிருந்தது. சற்றே மூச்சு வாங்க நடந்தாலும் கையில் இருந்த மகன் சுமையாக தெரியவில்லை அந்த அப்பாவுக்கு. எந்த அப்பாவுக்கு தான் தன் பிள்ளை சுமையாக தெரிகிறான்? ஆனால் இந்த பிள்ளைகள் மட்டும் எப்படி பெற்றவர்களை சுமையாக நினைக்கிறார்கள்? அதிலும் கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லாமல் எவ்வளவு பெரும் துரோகத்தை துணிந்து செய்கிறார்கள். யாரிடம் தவறு இருக்கிறது? வளர்ந்தவர்களிடமா அல்லது வளர்த்தவர்களிடமா? என்னுடைய கோணத்தில் இருந்து பார்த்தால் என் வளர்ப்பில் தப்பு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. சட்டென்று காற்றின் வேகம் கூடியது. வேகமாக வீசிய காற்று சங்கரனை சற்றே பின்னோக்கி தள்ளியது. அந்த காற்றில் இருந்து தன் உடம்பை சுதாரித்து கொண்டவரால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அதிகாலை நேரத்தில் தலைக்கு மேல் விர் என்ற சத்தம் அவர் நினைவுகளை வேறு இடத்துக்கு எடுத்துச் சென்றது. இந்த சிறுவனின் முகம் இருந்த இடத்தில் அவருடைய மகன் ரஞ்சித்தின் முகம் தெரிந்தது. இந்த இடத்துக்கு பதிலாக அவர் வீட்டு மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்தார் சங்கரன். அருகில் அவருடைய அன்பு மனைவி கௌரியும் இருந்தாள். அவர்கள் முன் 2 தட்டுகளில் இட்லியும் 1 கிண்ணத்தில் சாம்பாரும் இருந்தது. தன் மகனுக்கு மங்களாக தெரிந்த நிலவை காட்டி ஏதோ கதைகள் சொல்லி இட்லியை ஊட்டி கொண்டிருந்தாள் கௌரி. அப்போதும் வானத்தில் சர் என்ற சத்தம். நட்சத்திரங்கள் இல்லாத அந்த இருண்ட வானத்தில்
தன் சிகப்பு மற்றும் பச்சை விளக்குகளால் கண் சிமிட்டியபடி பறந்தது ஒரு விமானம். அப்பா, என்னை அந்த ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறியா? ஆசையாக கேட்டான் மகன் ரஞ்சித். செல்லக்குட்டி, இப்ப அப்பா கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, உன்னை படிக்க வைக்கணும் இல்ல? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானதும் நீயே ஏரோப்ளேன்ல போகலாம், சங்கரன் சொல்ல. சரிப்பா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாயிடுவேன், அப்புறம் உன்னையும் அம்மாவையும் நானே ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போவேன், ரஞ்சித் சொல்ல கௌரியும் சங்கரனும் சந்தோஷமாக புன்னகைத்தனர். சங்கரன் சொன்னது நடந்தது. ரஞ்சித் படித்தான். வெளிநாட்டிலேயே வேலை கிடைத்தது. அவனுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அவன் சொன்னதில் பாதியை செய்தான். அப்பாவையும் அம்மாவையும் ஃப்ளைட்டில் கூட்டி போவதாக சொல்லியிருந்தான் சிறு வயதில். கௌரி அவனுக்கு அந்த சுமையை கொடுக்கவில்லை. மகன் படித்து கொண்டிருக்கும் போதே மேலோகத்துக்கு பறந்து விட்டாள். சட்டென்று புதிய இடத்தில் மகனுடன் தனியாக தவித்து போனார் சங்கரன். இப்போது மனைவியும் இல்லை, தாங்கள் தவமாய் தவமிருந்து பெற்ற மகனும் இல்லை. தனிமரமாகி போனார் சங்கரன். இந்த உலகத்தில் வயதானால் இப்படி தனிமையில் வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற பல வயதானவர்களுக்கு கடவுள் கொடுத்த சாபமோ என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். என்னதான் மறக்க நினைத்தாலும் அவருடைய சிறுவயது வாழ்க்கையும் மனைவி மகனுடன் வாழ்ந்த அந்த அழகிய நாட்களும் அவர் நினைவுகளுக்கு வராமல் இருப்பதில்லை. காற்றோடு கலந்து வந்து முகத்தில் பட்ட நேர்த்திவலைகள் சங்கரனுக்கு காவிரி தாயே நினைவுபடுத்தியது. காவிரி கரையில் இருந்த ஜீயபுரம் தான் அவருடைய சொந்த ஊர். ரோட்டை கடந்தால் காவிரிக்குள் இறங்கிவிடலாம். வீட்டுக்கும் காவிரி ஆற்றுக்குள் இடையே ஒரு 300 மீட்டர் தூரம் கூட இருக்காது. அவருடைய சிறுவயதிலிருந்தே அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரிலேயே பள்ளி படிப்பு, திருச்சியில் கல்லூரி வாழ்க்கை என முடித்தவர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்துவிட்டு கவர்மெண்டில் இருந்து வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திராமல் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து விட்டார். அதே ஊரை சேர்ந்த உறவினரின் பெண் கௌரியை அவருக்கு மனம் முடித்து வைத்தனர் அவருடைய பெற்றோர். அம்மா, அப்பா, மனைவி என்று வாழ்க்கை அழகாக போய்கொண்டிருந்தது. சங்கரன் கௌரி இருவருக்கும் திருமணமாகி மாதங்கள் பல ஓடிவிட்டன. அப்போதுதான் இன்னும் குழந்தை பற்றி எந்த தகவலும் இல்லையே என்ற எண்ணம் சங்கரனுக்குள்ளும் அவனுடைய அம்மா அப்பாவுக்குள்ளும் துளிர்விட்டது. அவர்களும் தன் பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர். மாதங்கள் வருடங்களாகி போனது. கௌரியும் எத்தனையோ விரதங்களை மேற்கொண்டாள். நிறைய டாக்டர்களிடம் போனார்கள். நிறைய பரிகாரங்களை செய்தனர். கோவில் கண்ட இடத்தில் கும்பிட்டார்கள். குளம் கண்ட இடத்தில் குளித்தார்கள். ஆனால் பலன் எதுவும் இல்லாமல் காலம் வேகமாக போய்கொண்டிருந்தது. எத்தனை இருந்தாலும் இல்லாததை பற்றி நினைப்பதுதானே மனித இயல்பு. தன் மகனுக்கு பிள்ளை இல்லையே என்று எண்ணி எண்ணி ஏங்கிய சங்கரனின் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு கிளம்பிவிட்டனர். அவர்களின் விருப்பமும் ஏக்கமும் கௌரியின் வயிற்றில் கர்ப்பமாக மாறியது. விடாத வாந்தி எடுத்து கொண்டிருந்த மனைவியை டாக்டரிடம் அழைத்துச் சென்றார் சங்கரன். பரிசோதித்த டாக்டர், உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற வார்த்தையை சொல்லி சங்கரனின் மேல் பூமழையை பொழிய வைத்தார். அம்மா அப்பாவை இழந்த துக்கத்தில் மூழ்கி போயிருந்த இருவரின் மனமும் பல நாட்களுக்கு பிறகு அளவு கடந்த மகிழ்ச்சியில் துள்ளியது. சில மாதங்களுக்கு பிறகு இருவருக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தங்கள் மகனுக்கு ரஞ்சித் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் இருவரும். என்னங்க, நாம தவமிருந்து பெத்த பிள்ளை, இவனை கண்ணும் கருத்துமா வளர்த்து பெரிய ஆளாக்கணும், இவனுக்கு எல்லா சந்தோஷத்தையும் குறைவில்லாம கொடுக்கணும் சொன்ன கௌரி அதை செயலிலும் செய்தாள். தன் பிள்ளையே தங்கள் உலகம் என்ற இருவரும் பல கனவுகளோடு வாழ ஆரம்பித்தனர். ரஞ்சித் 8ஆம் வகுப்பு முடிக்கும் சமயம் சங்கரனுக்கு அவர் வேலை செய்த இடத்திலிருந்து அந்த செய்தி வந்தது. வேலையில் திறம்பட இருந்த சங்கரனுக்கு புதிதாக திறந்த கிளையில் பதவி உயர்வுடன் வேலை கொடுத்து சென்னைக்கு அனுப்ப முடிவு செய்திருந்தது அவருடைய நிர்வாகம். சங்கரன் தான் பெற்றோருடன் வசித்து வந்த அந்த பெரிய வீடு மற்றும் தங்கள் தோட்டம் எல்லாவற்றையும் விற்று சென்னையில் ஒரு சிறிய வீட்டை வாங்கி கொண்டு மகன் மனைவியுடன் இங்கு வந்துவிட்டார். தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த கௌரி
வந்த சில ஆண்டுகளிலேயே இரத்த குழாய் வெடித்து இறந்து போய்விட்டாள். சங்கரன் ஒற்றை ஆளாக நின்று தன் மனைவியின் கடமையையும் செய்து பெற்ற பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்கினார். கல்லூரி படிப்பை முடித்த ரஞ்சித் மேலும் படிக்க வெளிநாடு சென்றான். அங்கு பல்கலைக்கழகத்தில் அவனது படிப்பு பிரகாசமாக இருந்தது. அதன் காரணமாக அவனுக்கு அங்கேயே நல்ல வேலையும் கிடைத்தது. அங்கே உடன் வேலை செய்த இந்திய பெண் ரேஷ்மாவை திருமணம் செய்து கொண்டான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தான். எப்போதாவது ஞாபகம் வரும்போது கைபேசியில் அழைப்பான். இப்போது இந்த பெரிய நகரத்தில் சங்கரன் தனியாக இருந்தார். மனதும் உடலும் சோர்ந்து போனதில் அவருடைய வேலையையும் விட்டுவிட்டார். பசித்தால் ஏதோ சாப்பிடுவது, இல்லை என்றால் அறைக்குள் முடங்கி கிடப்பது என்று போய்கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கை. எத்தனை நாட்களுக்கு இப்படியே முடங்கி கிடப்பது? வெளி உலகம் என்று ஒன்று இருப்பதே மறந்து போய்விடும் போல இருக்கிறது. வாக்கிங் போகலாம் என்று கிளம்பியவரின் அலைபேசி அழைத்தது. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தலை தூக்க செல்லை ஆன் செய்து காதில் வைத்தார். மறுபக்கத்தில் இருந்து ஒரு குரல், அப்பா, நான் ரஞ்சித் பேசுறேன் என்றது. சொல்லுடா கண்ணா, எப்படி இருக்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? மருமக எப்படி இருக்கா? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உணர்ச்சி பெருக்கில் கடகடவென்று கேள்விகளை அடுக்கினார் சங்கரன். அப்பா, நாங்க எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஆர்வமாக கேட்டான் ரஞ்சித். உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. வயசானா சின்ன சின்ன உபத்திரவங்கள் வருவதுதான். என்னை பத்தி விடு. என் வாழ்க்கை எப்படியோ போய்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம் ரஞ்சித்? ரொம்ப நாளா போனே வரல, திடீர்னு கூப்பிட்டு இருக்கியே கேட்டார் சங்கரன். அப்பா, வேலை, வீடு, குழந்தைங்கன்னு எதையும் நினைக்கிற அளவுக்கு கூட நேரம் இல்லப்பா. எதையும் யோசிக்க கூட நேரம் இல்லாம இருந்தது. உனக்கு கூப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆஃபீஸ்ல ரொம்ப வேலை ஜாஸ்தி, நேரமே கிடைக்கல. என்னடா பண்றது? வாழ்க்கையில சுமைகள் கூடும்போது பொறுப்புகளும் அதிகமாகும். எல்லோருக்கும் அப்படித்தான். வேலைன்னு வரும்போது கொஞ்சம் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு புரியுது, நீ வருத்தப்படாத என்றார் சங்கரன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதுவும் தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே கேட்டான் ரஞ்சித். நீ என் மகன், என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. இதுல என்ன தப்பா நினைக்க போறேன்? சொல்லுடா கண்ணா என்றார் சங்கரன். அப்பா, நீங்க அங்க தனியா இருக்கீங்க. இப்ப வயசாயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு உடல்நலம் வேற சரியா இல்லை. எனக்கும் உங்களை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா என்னால அடிக்கடி இந்தியாவுக்கு வர முடியல. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்களும் என் கூட கனடாவுக்கே வந்துடுங்க. இங்க உங்க பேர குழந்தைங்க 2 பேரும் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்களும் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். உங்க நேரமும் நல்லபடியா போகும். நானும் உங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா என் வேலையை பார்ப்பேன். உங்களுக்கு என்னப்பா தோணுது கேட்டான் ரஞ்சித். தன் மகன் சொன்னதை கேட்ட சங்கரனின் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. வேலையிலிருந்து ஓய்வு பெற்று 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஒரு நாள் இப்படியே தனிமையில் யாருக்கும் தெரியாமல் என் இறுதி மூச்சு என்னை விட்டு போய்விடலாம். என் மகனால் பார்க்க கூட முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது. இனி எத்தனை காலமோ? மகனுடன் போய்விட்டால் அவன் மடியிலேயே நம் கடைசி நிமிடங்களை கழித்து விடலாம். இனி நமக்கு வாழ்க்கையில் அவனை தவிர வேறு என்ன இருக்கிறது? மனது வேகமாக வேலை செய்தது. சரி மகனே என்று சம்மதம் சொன்னது அவருடைய வாய். அப்பா, இனி நாம் இங்கேயே செட்டில் ஆகிடலாம். இந்தியாவுக்கு போக வேண்டாம். அதனால அந்த வீடு இனிமே நமக்கு தேவைப்படாது. வீட்டை விற்றுவிடலாம் என்றான் ரஞ்சித். தன் மகன் வீட்டை விற்க சொல்வதை கேட்டு சற்றே சங்கடப்பட்டார் சங்கரன். ஏனெனில் இந்த வீட்டில் அவரது மனைவி இல்லாவிட்டாலும் அவளுடைய இனிமையான நினைவுகள் இருந்தன. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அவள் கைகளால் எடுத்து வைத்திருக்கிறாள். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாள். இருந்தாலும் இனி தன் மகன் தானே தனக்கு எல்லாம். அவனை விட்டால் வேறு யார்? இந்த உலகத்தில் இல்லாத ஒருவருக்காக வருந்தி தனியாய் தவிப்பதை விட மகனுடன் சென்று விடுவதே மேல் எண்ணி அவர் தனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக
வீட்டை விற்க ஏற்பாடு செய்தார். நகரத்தில் எவ்வளவு அருமையான இடத்தில் வீடு கிடைக்கிறது என்றால் சும்மாவா? உடனே நல்ல விலைக்கு விற்று போனது சங்கரனின் வீடு. அந்த வீட்டில் 1 மாதம் மட்டும் குடியிருக்க வீட்டை வாங்கியவரிடம் அனுமதி பெற்று கொண்டார் சங்கரன். வீட்டை விற்ற 25ஆம் நாள் ரஞ்சித் இந்தியாவுக்கு வந்தான். வந்த மறுநாளே அப்பாவை கடைக்கு அழைத்து சென்று அவருக்கென்று ஒரு ஸ்வெட்டரை வாங்கினான். சில காரணங்களை சொல்லி அப்பாவின் கணக்கில் இருந்த மொத்த பணத்தையும் தன் வங்கி கணக்கு மாற்றிக்கொண்டான். அன்று மாலையே குறித்த நேரத்தில் இருவரும் விமான நிலையம் வந்து இறங்கினர். அப்பா, நீங்கள் இந்த சோஃபாவில் உட்காருங்கள். கிளம்புவதற்கு முன்பு சில கிளியரன்ஸ் வேலைகளை முடிக்க வேண்டும். அதற்கு சில மணி நேரம் தேவைப்படும். விமானம் புறப்படுவதற்கு முன்பு அவற்றை எல்லாம் முடித்துவிட்டு வந்து உங்களை அழைத்து செல்கிறேன். அதுவரை இங்கேயே உட்கார்ந்திருங்கள். தன்னுடைய பையையும் அப்பாவின் பையையும் அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றான். பைகளை எடுத்து தன் அருகில் வைத்து கொண்டவர் அப்படியே அதன் மேல் சாய்ந்து கொண்டார். என்னதான் மகனுடன் கனடா போக முடிவு செய்திருந்தாலும் தான் பிறந்து வளர்ந்த கிராமம், அதன் பிறகு பல வருடங்கள் வாழ்ந்த சென்னை என்று அனைத்தும் அவர் மனதில் நிழற்படமாக விரிந்தது. மனைவியும் தானுமாக ஆசையாய் வாங்கிய வீட்டை விற்றுவிட்டதை நினைத்த போது நெஞ்சம் சற்று கனமாக இருந்தது அவருக்கு. சென்னைக்கு வருவதற்கு முன் சங்கரன் தன் மனைவி கௌரியிடம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் கௌரிக்கு இதில் உடன்பாடு இல்லை. பிறந்து வளர்ந்தது இந்த 48 வருடங்கள் சொந்த வீட்டிலேயே இருந்து பழகியவள் அவள். எப்படியும் நம் மகன் இங்குதான் படித்து வேலைக்கு செல்வான். நாம் மட்டும் ஊரில் போய் என்ன செய்ய போகிறோம்? மேலும் இன்றைய வாடகையை மட்டும் பார்க்க வேண்டாம். காலத்துக்கும் வாடகை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். சிறிய வீடாக இருந்தாலும் நம் வீடாக இருந்தால் இருப்பதை வைத்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். மாதம் தேதியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஊரில் இருக்கும் வீட்டையும் நிலத்தையும் விற்று சென்னையில் வீடு வாங்கி கொள்ளலாம். இல்லையென்றால் வயதான காலத்தில் சென்னைக்கும் ஊருக்குமாக அலைந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரே முடிவாக வீட்டை வாங்கிவிடுங்கள் என்று அவள் சொன்னதன் விளைவாக தேடி பிடித்து வாங்கிய வீடுதான் இது. பிறகு அவ்வப்போது இருந்த பணத்தை வைத்து மனைவியின் விருப்பத்திற்கேற்ப சின்ன சின்ன மாற்றங்களை செய்தார் சங்கரன். மனைவி விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் அசையாமல் அப்படியே அந்த வீட்டில் இருக்கிறது. ஆனால் உயிரும் உடலுமாய் இருந்த அவருடைய மனைவிதான் இன்று வீட்டில் இல்லை. ஆனால் அவள் நின்ற இடம், உட்கார்ந்த இடம், தூங்கிய இடம், இருவருமாக பேசி சிரித்த இடங்கள் என அனைத்தும் அவருடைய நினைவை ஆக்கிரமித்து இருந்தது. திடீரென்று அந்த பயங்கரமான இரவு அவர் மனதுக்குள் வந்தது. ரஞ்சித் 11வது படித்து கொண்டிருந்தான். இரவு உணவு முடிந்து அனைவரும் தூங்க போனார்கள். மாலையில் இருந்தே தலைவலியுடன் இருந்த கௌரி மிகவும் மோசமாக உணர்ந்தாள். சங்கரன் எவ்வளவோ வற்புறுத்தியும், இல்லைங்க, எப்பவும் வர்ற தலைவலி தானே, ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கினா சரியா போயிடும். பிடிவாதமாக படுத்து விட்டாள். படுத்து சற்று நேரத்துக்கெல்லாம் தாங்க முடியாத தலைவலியில் மனைவி அவஸ்தைப்பட உடனே அவளை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டனர் சங்கரனும் ரஞ்சித்தும். மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. கொடுத்து வைத்த மகராசி இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுதலையாகி போய்விட்டாள். என்னை இந்த உலகில் தனியாக விட்டு சென்று விட்டாள். 28 வருட பந்தம். வேறு வழியில்லை. மகனுக்காக தன்னை தேற்றிக் கொண்டார் சங்கரன். அதன் பிறகு ரஞ்சித் கல்லூரி, வெளிநாட்டு படிப்பு என்று அவன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்க சங்கரன் தன்னுடைய வேலை, வீடு என்று இருந்துவிட்டார். திருமணத்துக்கு பிறகு ஒரே ஒரு முறை மட்டுமே இந்தியாவுக்கு வந்து போனான் ரஞ்சித். இப்போது இத்தனை வருடங்கள் கழித்து என்னை தன்னுடன் அழைத்து செல்ல வருகிறான். கௌரி இருந்தால் இந்நேரம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாள் எண்ணியவர் அங்கிருந்த டிஜிட்டல் கிளாக்கை பார்த்தார். அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இப்படியேவா உட்கார்ந்திருக்கிறோம்? 2 பைகளையும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் முன்பு மகன் சென்ற கவுண்டருக்கு சென்றார். அங்கிருந்த அழகிய பெண்ணிடம், மேடம், நான் என் மகனுடன் கனடா செல்ல வேண்டும். என் மகன் பெயர் ரஞ்சித், என் பெயர் சங்கரன்.
என் மகன் சில கிளியரன்ஸ் வேலைகளை முடிப்பதற்காக 3 மணி நேரம் முன்பு இங்கு வருவதை பார்த்தேன். ஆனால் அவன் இன்னும் என்னை வந்து அழைத்துச் செல்லவில்லை. கொஞ்சம் பார்க்க முடியுமா என்றார் அந்த பெண்ணிடம். கண்டிப்பாக சார், 1 நிமிடம் காத்திருங்கள் என்ற அந்த பெண் பயணிகள் பட்டியலை பார்த்தாள். ஆம், தாங்கள் சொல்வது சரிதான். ரஞ்சித் என்ற பெயர் இருக்கிறது. விமானம் புறப்பட்டு 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது. அதில் சென்றவர்களில் உங்கள் மகன் ரஞ்சித்தின் பெயரும் இருக்கிறது என்றாள் அந்த பெண். சங்கரன் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. இருந்தாலும் 1 நிமிடத்தில் தன்னை சுதாரித்து கொண்டு, மேடம், நானும் அந்த விமானத்தில் தான் கனடா செல்ல வேண்டும். நான் இல்லாமல் விமானம் எப்படி கிளம்பியது? இதற்கு வாய்ப்பில்லையே. கொஞ்சம் நன்றாக பார்த்து சொல்லுங்கள் என்றார். அவரை இரக்கத்துடன் பார்த்த அந்த பெண், மன்னித்து கொள்ளுங்கள் சார், விமானத்தில் ஏற வேண்டிய பயணிகள் அனைவரும் போய்விட்டார்கள். எந்த பயணியும் விடுபடவில்லை. அப்படி யாராவது வரவில்லை என்றால் எங்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கும் என்று அந்த பெண் கூறியதும் சங்கரன் கண்களில் இருந்து கண்ணீர் கடகடவென்று வழிய ஆரம்பித்தது. என்ன, என் பெயரே இல்லையா? அப்படியானால் அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கவே இல்லையா? எப்பேற்பட்ட துரோகம் இது? உடல் தடதடவென்று நடுங்க அவர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார். அங்கிருந்து அனைவரும் ஓடி வந்து அவரை எழுப்பி அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்து குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தனர். ஒரு அரை மணி நேரம் ஓடியிருக்கும். உடலும் மனதும் லேசாக சுயநினைவுக்கு வர ஆரம்பித்தது. மனதுக்குள் 1000 கேள்விகள். என் மகன் இவ்வளவு மோசமானவனா? அவனுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் இருவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்கள் முதுமைக்காக வேண்டுமென்று எதையும் ஒதுக்கிக் கொள்ளவில்லை. எந்த விதமான ஆசாபாசத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் இடம் கொடுக்காமல் சம்பாதித்த அனைத்தையும் அவன் படிப்புக்கும் வளர்ப்புக்கும் தானே உபயோகப்படுத்தினோம். அவனுடைய சந்தோஷத்திற்காக என்னுடைய தகுதிக்கு மீறி அவனுக்கு என்னவெல்லாம் செய்தேன். அவன் கேட்கும் முன்பே அவனுடைய தேவை அறிந்து வாங்கி கொடுத்திருக்கிறேனே. 100 ரூபாய் கேட்டபோது 200 கையில் கொடுத்திருக்கிறேனே. அவன் வெளிநாடு சென்று படிக்க ஆசைப்பட்ட போது கையில் பணம் இல்லாவிட்டாலும் கௌரவத்தை விட்டு எத்தனை பேரிடம் கையேந்தினேன். அவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தவிர என் மனதில் வேறு எந்த ஆசையும் இல்லையே. அதற்காக என் உடன் பிறந்த ஒரே சகோதரி அகிலாவிடம் சென்று பணம் கேட்டேன். உதவி செய்ய மறுத்த அக்காவிடம் பேச்சுவார்த்தையே நிறுத்தி கொண்டேனே. அதிலும் அன்று அவள் சொன்ன வார்த்தை என்னை தீயாய் சுட்டது. வெளிநாட்டுக்கு சென்று பணம் கட்டி ஏன் படிக்க வேண்டும்? ஸ்காலர்ஷிப் மெரிட் என்று போனால் பரவாயில்லை. இருப்பதையெல்லாம் வழித்து கொடுத்து கடனை வாங்கி அவனை எதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாய் என்று கேட்ட அக்கா அன்று எதிரியாக தெரிந்தாலே. அன்று அவள் மேல் எவ்வளவு கோபம் வந்தது. பணம் கொடுக்காவிட்டாலும் என் மகனின் மேல் எவ்வளவு பொறாமை இவளுக்கு என்று தானே தோன்றியது. இனி அவள் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்றுதான், அவளிடம் பேசக்கூடாது என்ற முடிவுடன் தான் படியிறங்கி வந்தேன். தாயை போல என்னை பார்த்து கொண்ட என் சகோதரியின் வார்த்தை அன்று எவ்வளவு கசப்பாக இருந்தது. ஆனால் இப்போது நினைத்து பார்க்கும்போது அக்கா சொன்னது சரிதான் என்று தோன்றுகிறது. திறமையில்லாத ஒருத்தனுக்காக எதற்காக கடன் வாங்கி ஒன்றை செய்ய வேண்டும் என்று தானே கேட்டாள். அந்த கடனை முடித்து வெளியில் வருவதற்குள் தான் பட்ட பாடு. என் மகனுக்காக அன்று என்னுடைய ஒரே உறவான சகோதரியையும் அவள் குடும்பத்தையும் வெறுத்து ஒதுக்கினேன். இன்று அதே மகன் என்னை ஏமாற்றி விட்டான். கட்டிய மனைவி விட்டுவிட்டு போய்விட்டாள். பெற்ற பிள்ளை தெருவில் விட்டுவிட்டான். இருந்த உண்மையான ஒரே உறவையும் வலுவில் வெறுத்து ஒதுக்கி வைத்து விட்டேன். சில மணி நேரங்களில் அனாதையாக முடியும் என்றால் அதற்கு நான் தான் மிகச்சிறந்த உதாரணம். இனி என்ன செய்வது? இந்த உலகில் எனக்கு என்று இருக்கும் ஒரே உறவு என்னுடைய சகோதரிதான். அவளை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனால் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவளிடம் செல்வது? சூறாவளியில் சிக்கிய காகிதமாய் இருந்தது அவர் நிலை. அருகில் யாரோ நிற்பதைக் கண்டு பாறாங்கல்லாய் கனத்த தலையை நிமிர்த்தி பார்த்தார். அங்கு நின்றிருந்த காவலர், ஐயா, நீங்கள் யார்? எங்கு செல்ல வேண்டும்? நீண்ட நேரமாக இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தங்களுக்கு உதவலாமா என்று கேட்டார். மகனே, நான் எங்கே போவேன்? எனக்கென்று இந்த உலகத்தில் எந்த இடமும் இல்லை. நான் என் மகனுடன் கனடா செல்ல புறப்பட்டு வந்தேன்.
ஆனால் அவன் என்னை விட்டு போய்விட்டான். இப்போது என் விதி என்னை எங்கே கொண்டு செல்லும் என்றே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார். ஆண்டவா, என்ன ஒரு மோசமான சூழ்நிலை! இப்படி ஒரு நிலை வரும் என்று நேற்று யாராவது சொல்லியிருந்தால் துளி கூட நம்பியிருக்க மாட்டேன். எங்கே போவேன்? யாரிடம் உதவி கேட்பேன்? இப்படி எதுவும் இல்லாமல் அனாதையாக என்னை தெருவில் நிறுத்திவிட்டானே. சற்று நேரம் ஓய்ந்திருந்த கண்ணீர் மறுபடியும் வழிய ஆரம்பித்தது. இருந்த ஒரே வீடும் இப்போது இல்லை. அக்கா வீட்டுக்கு போகலாமா? என்ன சொல்வாய்? ஒருவேளை அக்கா கூட உடன் பிறந்த தம்பி என்று என்னை மன்னிக்கலாம். ஆனால் அவள் கணவர், இத்தனை வருடங்களாக இல்லாத உன் தம்பி திடீரென்று எதற்கு வந்தான் என்று கேட்பாரோ? வேறு வழி இல்லை. என் அக்கா என்னுடைய அம்மாவை போன்றவள். கண்டிப்பாக நான் செய்த தவறை மன்னிப்பாள். எனக்காக தன் கணவரிடமும் குழந்தைகளிடமும் பேசுவாள். சில நாட்கள் அங்கிருந்தபடி அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கலாம். ஒரு முறை நேரில் சென்று பார்க்கலாம். கண்ணீரை துடைத்து கொண்டவர் பெருமூச்சுடன் பைகளை கையில் எடுத்தார். திடீரென்று அவர் கரத்தை யாரோ பற்றினார்கள். திகைத்து போய் திரும்பி பார்க்க அவருடைய அக்கா மகன் ஷியாம் நின்று கொண்டிருந்தான். அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. யாரை பற்றி நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த அக்காவின் மகனே இப்போது அருகில் நிற்கிறான். ஆமாம், இவன் எங்கே வந்தான்? நிமிர்ந்தவரின் பார்வையை புரிந்து கொண்டான் ஷியாம். மாமா, நான் ஒரு நண்பரை அனுப்பி வைப்பதற்காக வந்தேன். நீங்கள் எங்கே இங்கே என்று கேட்க அவருக்கு பேச்சு வரவில்லை. விம்மலுடன் ஒரு அழுகைதான் வெளிப்பட்டது. அதற்கு மேல் எதுவும் பேசாத ஷியாம் அவர் கையில் இருந்த பைகளை வாங்கி கொண்டு அவரை தன் காருக்கு அழைத்து சென்றான். முன்பக்க சீட்டில் உட்கார வைத்தவன் டிரைவிங் சீட்டுக்கு வந்து வண்டியை எடுத்தான். ஷியாமும் வெளிநாட்டில் படித்தவன்தான். ஆனால் பணம் கட்டி அல்ல. ஸ்காலர்ஷிப்பில் அமெரிக்கா சென்று படித்தவன் இப்போது இங்கேயே வேலை பார்க்கிறான். தன் அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகளுடன் வசிக்கிறான். 1.5 மணி நேர பயணத்தில் கார் வீட்டு வாசலை அடைந்தது. மாமாவுடன் வாசலில் நின்று காலிங் பெல்லை அழுத்தினான் ஷியாம். அக்கா வந்து கதவை திறப்பாள் என்று எதிர்பார்த்திருந்த சங்கரனுக்கு அக்காவின் கணவர் கதவை திறக்கவும் மிகவும் சங்கடமாகி போனது. அட, நம்ம சங்கரன், வாப்பா, இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? அகிலா, யார் வந்திருக்காங்க பாரு. அவருடைய உற்சாக குரல் வீட்டையே நிறைத்தது. தூக்க கலக்கத்தோடு கண்களை தேய்த்து கொண்டே வந்த அகிலா ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். என்னடா ஆச்சரியமா இருக்கு? ஆரம்பித்தவள் தம்பியின் கசங்கிய முகத்தை பார்த்து அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. வா, வந்து உட்காரு. கைப்பிடித்து அழைத்து சென்றார் அக்காவின் கணவர் வாசன். சற்றே நீர் திரையிட்ட விழிகளுடன் கூச்சத்துடன் நடந்து சென்று சோஃபாவில் உட்கார்ந்தார் சங்கரன். அதற்குள் ஷியாமின் மனைவி ஸ்ரீமதி தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அக்காவும் ஷியாமும் ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டனர். ரொம்ப சோர்வாயிருக்கான். அம்மா ஸ்ரீமதி, சங்கரனுக்கு முதல்ல சாப்பாடு எடுத்து வைமா என்றவர், அகிலா, உன் தம்பிக்கிட்ட அப்புறம் பேசிக்கோ, முதல்ல கூட்டிட்டு போய் சாப்பிட வை என்றார். அகிலாவின் கணவர் வாசன் சங்கரனின் தாய்மாமன் மகன். இருவருக்கும் பல வயது வித்தியாசம். சிறு வயதிலிருந்தே சங்கரனை வாடா போடா என்றுதான் அழைப்பார் வாசன். அதே அன்பும் உரிமையும் இன்றும் அவர் வார்த்தைகளில் குறையாமல் இருந்தது. சங்கரனுக்கு மிகவும் நெகிழ்வாக இருந்தது. அக்காவுடன் டைனிங் டேபிளை நோக்கி சென்ற சங்கரன் மனதில் எங்கெங்கோ அலைந்து வீடு வந்து சேர்ந்த நிம்மதி. ஆனால் கூடவே ஒரு பயம், இது எத்தனை நாளைக்கோ என்று. சாப்பிட்டு எழுந்தபோதுதான் எவ்வளவு சோர்ந்து போய் இருக்கிறோம் என்பது தெரிந்தது சங்கரனுக்கு. அதற்குள் பைகளை உள்ளே கொண்டு வந்த ஷியாம் தன் அம்மா அப்பாவின் பக்கத்து அறையில் அதை வைத்தான். அக்கா என்று ஆரம்பித்த சங்கரனை, என் தூக்கத்தையும் கெடுத்துட்ட, போய் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரி, அப்புறம் பேசிக்கலாம், தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தார் அகிலா. மாலை 5 மணிக்கு எழுந்து வெளியே வந்தார் சங்கரன். முகமும் மனதும் சற்று தெளிந்திருந்தாலும் உள்ளுக்குள் இருந்த எதிர்கால பயம் மட்டும் குறையாமல் இருந்தது. ஹாலில் அனைவரும் கூடியிருக்க இதற்கு மேல் தாங்காது என்பது போல அனைத்தையும் கொட்டி முடித்து விட்டார். குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தவரின் முதுகை ஆதரவாய் தடவியது அகிலாவின் கை. அருகில் வந்து அமர்ந்த வாசனும்
சங்கரனின் கையை பிடித்து கொள்ள அம்மா அப்பாவின் அரவணைப்புக்குள் இருப்பது போல இருந்தது அவருக்கு. முதலில் பேசியது வாசன்தான். விடு சங்கரா, என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய தப்பா அவன் பண்ணி இருக்கக்கூடாது. அவன் விருப்பம் அதுதான்னா நாம என்ன செய்ய முடியும்? எப்படியோ நல்லா இருந்தா சரி. என்னைக்கா இருந்தாலும் அவன் தப்ப உணர கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார். நீ இதையெல்லாம் நினைச்சு மனசொடைஞ்சு போகாத. நாங்க இருக்கோம். நீ எதை பத்தியும் யோசிக்காத. போய் முகம் கழுவிட்டு வா. காஃபி குடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் என்றார் வாசன். ஆமாம் தம்பி, மாமா சொல்றதுதான் சரி. அவன் தப்ப உணர்ற காலம் கண்டிப்பா வரும். அதுவரை நீ பொறுமையா இரு. ஷியாமோட பிள்ளைங்க இருக்காங்க, நாங்க இருக்கோம். நடந்ததை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறத பாரு என்ற அகிலா எழுந்து சென்று அனைவருக்கும் காஃபி எடுத்து வந்தார். வீட்டில் அனைவரும் இயல்பாகவும் நன்றாகவும் இருந்தார்கள். அவருக்காக தனி அறை கொடுத்தார்கள். குழந்தையைப் போல கவனித்து கொண்டார்கள். இருந்தாலும் சங்கரனுக்கு மனது உறுத்தி கொண்டே இருந்தது. அக்கா, நான் வேலை செஞ்ச ஹோட்டல் வரலும் போயிட்டு வரேன். கிளம்பியவர் ஹோட்டலுக்கு வந்துவிட்டார். அன்புடன் வரவேற்ற மேனேஜரிடம் ஏதாவது வேலை இருக்குமா என்று கேட்க நினைத்தார். அதற்குள் அவருடன் வேலை செய்த செல்வம் வியர்வை துடைத்து கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்தார். அவர் இந்த ஹோட்டலில் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரிவில் வேலை பார்ப்பவர். சங்கர், எனக்கு அவசரமா ஒரு வெளி வேலை இருக்கு. முடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். வந்ததும் உங்களை பார்க்குறேன். நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க சொன்ன மேனேஜர் வெளியே கிளம்பினார். செல்வத்திடம் பேசலாம் என்று திரும்ப அவரும் விற்பனையில் படு பிஸியாக இருந்தார். என்னப்பா, நிற்க கூட நேரம் இல்லையா கேட்ட சங்கரனிடம், எல்லாம் உன் வேலை தான். உன்னுடைய ஐடியா தான் இப்போ கொடிகட்டி பறக்குது. ஹோட்டல்ல உணவு வியாபாரத்தை விட இந்த ஏரியாவில் வரும் வருமானம் தான் அதிகமாக இருக்கு என்ற செல்வத்தை புரியாமல் பார்த்தார் சங்கரன். என்ன ஒன்றும் புரியலையா? நீ ஆரம்பிச்சு வச்சுட்டு போன சிறுதானிய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் தான் இப்போ பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. நீ இங்கே சொல்லி கொடுத்த ரெசிபியில் தனியாக ஒரு கடையை போட்டிருந்தா நீயே கோடீஸ்வரன் ஆகி இருப்ப. அசால்ட்டாக ஐடியாவை தூக்கி வீசி விட்டு சென்றார் செல்வம். சங்கரனின் கண்கள் ஒரு நிமிடம் பளிச்சிட்டாலும், இது என்ன சாதாரண விஷயமா? செய்வதற்கு இடம் வேண்டும், வாங்குவதற்கு ஆட்களை பார்க்க வேண்டும், பொருட்களை வாங்க மூலதனம் வேண்டுமே. நினைக்கும் போதே கண்ணை கட்டி கொண்டு வந்தது சங்கரனுக்கு. வீட்டுக்கு வந்து விட்டார் சங்கரன். மாலை வாக்கிங் போகும்போது தன் அக்கா கணவரிடம் ஹோட்டலில் நடந்ததை சொல்ல அவரும் உற்சாகமாகிவிட்டார். ஏன் சங்கரா, நம்ம வீட்டில் என்ன இடமா இல்லை? உன் அக்காவோட கைப்பக்குவம் என்ன கம்மியாவா இருக்கு? வீட்டில் வேலைக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா. முதல்ல மார்க்கெட்டிங் ஏரியாவை பாரு. அது உனக்கு பிடிப்பட்டதுன்னா தாராளமாக செய். உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். ஊக்கமளித்தார் வாசன். உற்சாகமாக இருந்தது சங்கரனுக்கு. வாக்கிங் முடிந்து திரும்பும் போது அங்கிருந்த சின்ன கடையில் சில எள் உருண்டைகளை வாங்கினார். ஒன்றை தான் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை சங்கரனிடம் கொடுத்தார். வீதியை வீட்டுக்கு வந்ததும் பேரப்பிள்ளைகளிடம் கொடுத்தார் வாசன். மறுநாள் காலை மிகுந்த ஆர்வத்துடன் வெளியே கிளம்பிய சங்கரன் மாலைக்குள் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு ஆர்டர்களை எடுத்து கொண்டு வந்தார். நடந்ததை அக்கா கணவரிடம் சொல்ல, வாக்கிங் முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் கையில் 5000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வைத்தார் வாசன். வேண்டாம் மாமா, நான் வெளியில புரட்டிக்கிறேன் சங்கரன் சொல்ல, அப்ப எங்களை விட மற்றவங்க உனக்கு பெருசா போயிட்டாங்களா கேட்ட வாசனிடம் சொல்வதற்கு எந்த பதிலும் இல்லை சங்கரனிடம். இதோ தொழில் தொடங்கி 1 வருடமாக போகிறது. ஷியாம் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறான். வீட்டில் அக்காவின் மேற்பார்வையில் சிறுதானிய இனிப்புகளும் கார வகைகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. சங்கரன், அகிலா, வேலைக்கார பெண் என்று ஆரம்பித்த தொழில் இன்று 20 பேர் வேலை செய்யும் அளவிற்கு உயர்ந்து விட்டது. இதுவரை சின்ன சின்னதாய் வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருந்த ஆர்டர்கள் இப்போது பெரிய அளவில் போகத் தொடங்கி இருக்கிறது. 1 வருடம் 2 வருடமாக மாறியது. ஒரு புறம் தெம்பாக இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு மூளைக்குள் மகன் செய்த துரோகம் தொண்டையில் சிக்கிய மீன் முள்ளாய் குத்திக்கொண்டே இருந்தது சங்கரனுக்கு. வழக்கமாக தான் சப்ளை செய்யும் கடைகளுக்கு கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினார் சங்கரன். வாசலில் பிச்சைக்காரனை போல நின்று கொண்டிருந்தவனை பார்த்ததும்
அவருடைய உடல் தானாக நடுங்கத் தொடங்கியது. நன்றாக நிமிர்ந்து பார்க்க முயன்றார். அதற்குள் அவருடைய காலடியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் அவருடைய அருந்தவ புதல்வன் ரஞ்சித். தூக்கச் சொல்லி மனம் சொன்னாலும் கை செயல்பட மறுத்தது சங்கரனுக்கு. வெளியே வந்த அகிலா, எழுந்திருடா ரஞ்சித், இன்னும் எத்தனை நேரம் காலில் விழுந்து கிடக்க போற? நீ பண்ணின காரியத்துக்கு அவன் உன்னை எப்படி மன்னிப்பான்? எழுந்திரு என்றார். தடுமாறி எழுந்த ரஞ்சித் தலை குனிந்து நின்றிருந்தான். சங்கரன் எதையும் சட்டை செய்யாமல் உள்ளே நுழைய அகிலாதான் ரஞ்சித்தை உள்ளே அழைத்து வந்தார். வந்தவன் அத்தை மாமா இருவர் காலிலும் விழுந்து தன் மனைவி தனக்கு துரோகம் செய்துவிட்டாள் என்று அழுதான். நடந்தது இதுதான். அப்பாவிடமிருந்து ஏமாற்றி எடுத்துச் சென்ற பணத்துடன் தான் சம்பாதித்த பணத்தையும் சேர்த்து கனடாவில் மனைவி பெயரில் வீடு வாங்கியிருந்தான் ரஞ்சித். ரேஷ்மாவுக்கு அமெரிக்காவில் நல்ல வேலை கிடைத்ததால் அவள் பேரில் வாங்கப்பட்டிருந்த அந்த வீட்டை விற்று பணத்தையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய்விட்டாள் அவள். அனாதையாக கனடா தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் என்று கண்ணீர் விட்டு அழுதான் ரஞ்சித். காலச்சக்கரம் வேகமாக சுழல்கிறது. ஆனால் நீ செய்த துரோகத்துக்கு கடவுள் இவ்வளவு சீக்கிரம் தண்டனை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நெடுநேரத்துக்கு பிறகு சொன்னார் சங்கரன். வாசனும் அகிலாவும் தான் முன்வந்து சமாதானம் செய்தனர். விடு, அவன் செய்த தவறுக்கு கடவுளே தண்டனை கொடுத்து விட்டார். அவன் உனக்கு பணத்தால் துரோகம் செய்தான். ஆனால் இன்று அவனுடைய வாழ்க்கையே சூனியமாகிவிட்டது. என்ன செய்வது? வருத்தத்துடன் சொன்னார் வாசன். சங்கரனின் கையில் இப்போது வீடு வாங்கும் அளவிற்கு தாராளமாக பணம் இருக்கிறது. ஆனாலும் இந்த வயதான காலத்தில் தனக்கு அம்மா அப்பாவாக நிற்கும் அக்காவையும் மாமாவையும் விட்டு செல்ல அவர் தயாராக இல்லை. முதலாளியாக இருக்க வேண்டிய ரஞ்சித் இன்று தன் அப்பாவிடமே ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் தனது தவறை உணர்ந்து விட்டாலும் காலம் அவனுக்கு கொடுத்த அடி மிக பெரியது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.